மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேவரைட் தொகுப்பாளினியாக வலம் வரவங்க தான் பிரியங்கா. சொல்லப்போனால் டிடிக்கு பிறகு ரசிகர்கள் கூட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுன்றது சந்தேகமே கிடையாது. வாயாடி தொகுப்பாளின்னு பெயர் எடுத்தவங்க. இவங்களுடைய பேச்சு சுட்டித்தனம் ரசிகர்களை சீக்கிரமாகவே கவர்ந்துடும். இவங்களுடைய பிரபலமே சிரிப்பு தான். இதனாலே இவங்க குறுகிய காலத்திலே மக்கள் மத்தியில் பிரபலமாகிட்டாங்க. இவங்க நிறைய நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பல வருடங்களாக இவங்க தொகுத்து வழங்குறாங்க. அதற்கப்புறம் இவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் என்னுடைய கணவர்கிட்ட தீவு இருக்குது, அத்தனை கோடி சொத்து இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்க சாதாரணமாக வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அவர் வந்து இலங்கை வாழ் தமிழர், அவ்வளவு தான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்தை குறித்து பல சலசலப்புகள் சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு. பணத்திற்காக தான் தன்னை விட அதிக வயது கொண்ட வசி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதில் அவங்களுக்கு 200 கோடி சொத்து இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னும் அவங்களுடைய காதல் தான் இப்போ திருமணம் செய்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.